ஓகே இங்க பாருங்கப்பா, நீங்க விளையாட போற கேம் இதுல இருக்கு. ஓகே இது யார் எடுக்க போறா? நான் எடுங்க. நம்ம 2 பேரும் எடுக்கலாம் வாங்க. ஏய் நல்லா சாமியை வேண்டிட்டு எடுக்க. இது என்ன மாதிரி கேம் தெரியல எனக்கு. அப்பனே விநாயக பெருமானே மூட பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. ஓகே நீங்க விளையாட போற இந்த கேமோட பேரு இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. என்னது நாத்தடிக்குதா? என்ன பண்ண போறோம்? நான் பாவனா 3500 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தீங்களா? என்ன ஜெயிலர் ஓப்பனிங் மியூசிக் கம்போஸ் பண்றியா? ஏய் எனக்கு வரலடா, அதை போட்டு தொலைங்கடா. இதான் கேமோட பேரு. ஏய் பாம்பு பிடிக்கணுமா? ஆ என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஆனா சம்பந்தமே இல்லையே நிஷா. கார்டன்ல எல்லாமே தான் இருக்கும். ஏ பெரிய பூச்சி இருக்காதா? அது பேரை சொல்ல மாட்டேன், வீட்டுக்கு வந்துரும். மகவா அது பேரை சொன்னா வீட்டுக்கு வந்துரும். எங்க அம்மா சொன்ன பெரிய பூச்சின்னு சொல்லுவேன் நான். இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறீ. உங்க வீட்டுக்குலாம் வந்தா அதுதாங்க பயந்து ஓடும். பாம்பெல்லாம் பிடிக்க சொல்லாதீங்க. அதுதாங்க கேமு. பாம்புக்கு தான் நான் நினைச்சேன் அந்த காதல் அந்த பாய்க்கு நான் போயிட்டு ஏங்க, சீரியஸா நானும் ட்ரை பண்றது என்ன ஒரு கேம் ஆங்கரா இருந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பாம்பு தான் பிடிக்க போறீங்க. வைப் சாக்க பிடிச்சுப்பாங்க. ஒரு சரி, பாம்பு எதுக்கு பெரிய பூச்சி என்ன? அது பாம்புன்னு சொன்னா வீட்டுக்கு வந்துரும். பெரிய பூச்சின்னு சொன்னா பெரிய பாம்பு பெரிய பூச்சின்னு சொன்ன முதல் நீதாமா. அது எங்கேயோ போயிட்டு இருந்தா அது பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டோம்னு நினைச்சு வீட்டுக்கு வந்துரும். மனுஷனே இல்ல தெரியுமா? பாம்புன்னு நம்ம சொன்னா பாம்பு வந்துரும்னு ஒரு பயம். சின்ன பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால பெரிய பூச்சி இல்லாட்டி அது வந்துச்சு 4-5 வந்துச்சு அப்படிதான் பேசுவானுங்க. நேரா பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க மகப்பா ஊர்கள்ல இருக்கணும். அபார்ட்மெண்ட்லயே 17வது மாடியில இருந்தா எப்படி தெரியும்? நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு.